போலீசார் மனித உரிமைகள் மீறலை நீதிமன்ற கட்டளை மூலம் செய்கிறார்கள். சட்டத்திரணி கலாநிதி குருபரன் தையிட்டி வழக்கில் மன்றில் சமர்ப்பணம். 6ஆம் வகுப்பு பாட புத்தக சர்ச்சை, சிஐடிக்கு அழைக்கப்பட்ட கல்வி அதிகாரிகள். அத்துமீறும் கடற்றொழிலாளர்களை கட்டுப்படுத்தாத இந்தியா எழுந்துள்ள குற்றச்சாட்டு. அமைச்சு பதவியிலிருந்து பிரதமர் உடன் விலக வேண்டும், உதய கம்மன்பில. தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடு, சாணக்கியன் முன்வைத்த கோரிக்கை. IMF வரையறைகளுக்குள் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை, ஜனாதிபதி. ரணிலின் லண்டன் விவகாரம், விசாரணையிலிருந்து விலகிய அதிகாரிகள். தையிட்டி பிஹாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் மீது போலீசார் பொது தொல்லை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்தமை அடிப்படை மனித உரிமைகள் மீறல்களை தாம் செய்யாமல் நீதிமன்ற கட்டளைகள் மூலம் நிறைவேற்ற முத்தியென சிரேஷ்ட சட்டத்திரணி கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டினார். நேற்று மல்லாகம் நீதிமன்றத்தில் தையிட்டி சட்டவிரோத பிஹாரைக்கு எதிராக போராடியவர்கள் மீது குற்றவியல் நடைமுறை கோவை 106 மற்றும் 81 கீழ் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் மன்றில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைக்கும் போதே அவர் சுட்டிக்காட்டினார். அவர் தனது சமர்ப்பணத்தில் 2010ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நிறைவடைந்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முதலாவது காணி விடுவிப்புக்கான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு சார்பாக யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் மீளாய்வு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கில் அப்போதைய யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன் தனது கட்டளையில் பொது தொல்லை சட்டத்தின் கீழ் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது என உத்தரவிட்டார். அதேபோல் மேலும் பல நீதிமன்றங்கள் பொது தொல்லை சட்டத்தின் கீழ் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது என்ற தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆர்ப்பாட்டங்கள் கலவரமாகும் போது போலீஸ் கட்டளை சட்டப்பிரிவு 54 கீழ் போலீசார் நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கும் நிலையில் தையிட்டி விவகாரத்தில் பொது தொல்லை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்ததற்கான காரணம் என்ன என மன்றில் கேள்வி எழுப்பினார். 2023ஆம் ஆண்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சிவிலியன் ஆர்ப்பாட்டத்தின் போது சட்ட ஒழுங்கை பேணுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டி கையேட்டில் போலீசார் ஆர்ப்பாட்டம் ஒன்றை சமரசத்தில் முடிவுறுத்த வேண்டும் என்ற எடுகோலிலேயே பார்க்க வேண்டும். ஆர்ப்பாட்டங்களில் கலவரங்கள் ஏற்படும் என போலீசார் கருதினால் போலீசாரை அதற்குரிய ஆதாரங்களை நீதிமன்றத்திற்கு கொண்டுவர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தையிட்டி விஹாரைக்கு எதிரான போராட்டம் சுமார் 1 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வரும் நிலையில் போராட்டக்காரர்களால் இதுவரை கலவரங்கள் ஏற்படாத நிலையில் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் போலீசார் பொது தொல்லை சட்ட ஏற்பாடுகளில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் தனது சமர்ப்பணத்தில் தையிட்டி விஹாரைக்கு எதிராக போராடியவர்கள் மீது போலீசாரால் பெறப்பட்ட நீதிமன்ற கட்டளை 14 நாட்களை கடந்த நிலையில் வலுவிழந்த கட்டளையை சட்டத்தின் பால் நீடிக்க முடியாது. தையிட்டி போராட்டக்காரர்கள் மீது போலீசாரால் பெறப்பட்ட கட்டளை பிரதிவாதிகளை அழைக்காமல் ஒரு தரப்பு சார்பான கட்டளை என்பதால் பிரிவு 106 கீழ் கட்டளையை நீக்க முடியும். மேலும் வழக்காளிகளாக நீதிமன்றத்தில் தோன்றியவர்கள் மீது 2க்கும் மேற்பட்ட வழக்குகளை போலீசார் தாக்கல் செய்வதன் மூலம் பிணை வழங்கும் போது பிணையாளிகளை தேடுவதற்கான அசௌகரியங்களை ஏற்படுத்துவதுடன் போராட்ட ஓர்மத்தை குறைப்பதற்கான போலீசாரின் உத்தியே என மன்றில் தனது சமர்ப்பணங்களை முன்வைத்தார். அதேபோல் சட்டத்திறனிகள் MA சுமந்திரன் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் தமது சமர்ப்பணங்களை மன்றில் முன்வைத்தனர். அனைவரது சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த மன்று எதிர்வரும் மாசி மாதம் 26ஆம் தேதி கட்டளை வழங்குவதாகவும் எதிராளி அனைவரையும் சொந்த பிணையில் செல்வதற்கு அனுமதி வழங்கியது. 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்திட்டத்தில் சர்ச்சைக்குரிய வலைதளத்தை சேர்த்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக தேசிய கல்வி நிர்வாகத்தின் 3 அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சர்ச்சைக்குரிய வலைதளத்தை தொகுதியில் சேர்ப்பதில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதிகாரியும் நேற்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் என்றும் கூறப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் கடந்த வாரம் கல்வி நிர்வாகத்திற்கு சென்று அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றதாக தெரிய வருகிறது. இதற்கிடையில் 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்திட்டத்தில் சம்பந்தப்பட்ட வலைதளத்தை சேர்ப்பதற்கு யார் பொறுப்பு என்பதை குறிப்பிடும் அறிக்கையை தேசிய கல்வி நிர்வாகம் நேற்று கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுபைபாவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த அறிக்கை அதே நிறுவனத்தின் 3 பேர் கொண்ட குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செயலாளரின் அறிக்கையை வழங்குமாறு கோரிக்கை விடுத்ததன் பேரில் பணிப்பாளர் நாயகம் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகிய பேராசிரியர் மஞ்சுள விதான பத்திரவினால் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. இந்த அறிக்கையில் சம்பந்தப்பட்ட வலைதளம் தொகுதியில் சேர்க்கப்பட்ட செயல்முறை மற்றும் அதில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் பற்றிய அனைத்து தகவல்களும் உள்ளடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் மேற்படி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவியின் கடமைகளை நிறைவேற்ற உயர்கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் சந்திமா ஞானகி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியிலிருந்து உடன் விலக வேண்டும் என பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்தார்.
கொழும்பில் உள்ள என்எம் பெரேரா மத்திய நிலையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது, புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு எதிராக செயற்படுகிறது. 6ஆம் தர பாட புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் இணைக்கப்பட்டிருந்த வலைதளத்தின் முகவரி தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படும். வெளிநாடுகளில் புகையிரதம் விபத்துக்குள்ளானாலே போக்குவரத்து அமைச்சர் பதவி விலகுவார். ஆனால் இலங்கையில் அவ்வாறான பழக்கம் கிடையாது. பாடசாலை புத்தகத்தில் இவ்வாறான பாரதூரமான தவறு இடம்பெற்றுள்ள நிலையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியை துறக்கவில்லை. மாறாக தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவி விலகியுள்ளார். அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகள் வெளிவந்ததன் பின்னர் அரசு அதிகாரிகள் மீது பழி சுமத்துவதும் அவர்களை பதவி விலக்குவதும் தற்போது புதிய பழக்கமாகிவிட்டது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சராக பதவி வகிக்கும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுமா என்பது சந்தேகத்திற்கிடமானது. ஆகவே பிரதமர் கல்வி அமைச்சு பதவியிலிருந்து உடன் விலக வேண்டும் என்றார். கட்சியின் தீர்மானமே எமக்கு முக்கியம். இதனை வைத்துக் கொண்டு சிலர் அரசியல் குழப்பங்களை கட்சிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவட்ட கிளை, தொகுதி கிளை, உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், உப தலைவர்கள், வாலிபர் முன்னணி போன்றவற்றின் உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், இவரிடத்திற்கான செயற்பாடுகள் கட்சியினை பலப்படுத்துதல், உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடினோம். அத்துடன் எதிர்வரும் காலங்களில் மக்கள் முகம் கொடுக்கும் பல பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை நோக்கி எவ்வாறு நகர்வது என்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. அதே நேரத்தில் நேற்றைய அரசியல் குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் அமரர் சீமு ராசமாணிக்கத்தின் ஜனன தினத்தினை சிறப்பாக மேற்கொள்வது குறித்தும் தீர்மானிக்கப்பட்டது. இந்திய அரசு தமது மீனவர்களை எல்லை தாண்டாது இருக்க எவ்வித நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என்எம் ஆலம் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர் வருகை தொடர்பாக நீண்ட காலமாக நாங்கள் அந்த வருகையை தடுப்பதற்காக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம், பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றோம், கட்டுப்பாட்டு விடயங்களில் அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து இன்று வரை அந்த செயற்பாடு தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. ஒருபுறம் இலங்கை அரசும் இலங்கை கடற்படையும் அவர்களை கட்டுப்படுத்த நினைத்தாலும் மறுபுறம் தமிழ்நாட்டு அரசானது அந்த தொழிலை ஊக்குவிக்கின்ற செயற்பாடை நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையிலே நாங்கள் பாரிய அளவிலான ஒரு போராட்டம் ஒன்றை அவர்கள் வடமாகாணத்திலே நடத்திய சம்பவத்தை நாங்கள் இந்த விடயத்திலே நினைவு அவர் விடயத்தை சுட்டி காட்டியிருந்தாலும் ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்வதை நாங்கள் மனதிருக்கின்றோம். ஆனால் எதிர்காலத்தில் அந்த கருத்தை ஏனையவர்கள் மாதிரி குறிப்பாக தமிழக அரசானது அண்மையிலே நாங்கள் கைது செய்யப்பட்ட ஒரு சில படகுகளும் அதன் மீனவர்களும் கைது செய்யப்பட்ட போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு, மத்திய வெளிவார அமைச்சுக்கு அவர் கடிதத்தை எழுதுகிறார். இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதையும் இலங்கை கடற்படை கைது செய்யப்படுவதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், படகுகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலுவாக பதிந்து வருகின்றார். அவர் உண்மையிலேயே இது எதிர்கால அரசியலை மையமாக வைத்து இந்த ஆண்டில் வரக்கூடிய தமிழ்நாட்டின் அரசை மையப்படுத்தியதாக அவரின் செயற்பாடு இருக்கின்றது. ஆனால் ஒரு தரம் கூட அவர் தமிழக மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் செல்வதை தடுப்பதற்கான எந்த அறிவித்தலையும் விடுப்பதாக இல்லை. அவர்தான் இந்த தொழிலை, இந்த மீனவர்களை இந்த தொழில்முறையூடாக இலங்கை கடற்பரப்புக்குள் செல்வதை ஊக்குவிக்கின்றாரோ என்று நாங்கள் இன்று யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். உண்மையிலேயே ஒன்றை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த தொழில்முறை ஊடாக தமிழக மீனவர்களாகட்டும் அல்லது பாண்டிச்சேரி மீனவர்கள் வருகை தந்தாலும் இலங்கை கடற்படை நிச்சயமாக கைது செய்யும். இலங்கை அரசும் அந்த கைது நடவடிக்கையை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே மீனவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழக அரசு செய்கின்ற அரசியல் நடவடிக்கைகளில் தங்களை உட்படுத்தி கொள்ளாமல் மீனவர்கள் சுயமாக யோசித்து இலங்கை கடற்பரப்புக்குள் வருவதையும் அவர்கள் கைது செய்யப்படுவதையும் அவர்களாவே நிறுத்திக் கொள்வது உசந்தது என்று நாங்கள் நினைக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இந்த வேளையிலே தமிழக மீனவருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் வராதீர்கள், தடை செய்யப்பட்ட தொழில்முறையை செய்யாதீர்கள், நீங்கள் செய்வதனால் வடக்கு மீனவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் உங்களின் வருகை தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது. இந்த சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிலே நீங்கள் தொடர்ந்து வருவீர்களாக இருந்தால் இலங்கை அரசும் இலங்கை கடற்படையும் கைது நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்பதை நாங்கள் தெளிவாக பதிவு செய்து கொள்கின்றோம். அடுத்ததாக அண்மையிலே கடந்த வருடம் 2025 ஜூன் மாதம் அளவிலே கேரளாவிலே நடுக்கடலை தாண்டு போன கப்பல் தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் காண்கின்றோம். அங்கு
643 கண்டெய்னர்கள் கடலிலே தாண்ட கப்பலூடாக தாண்டதாக அறிகின்றோம். ஆனால் 55 கொள்கலங்கள் பிளாஸ்டிக் உள்ள பொருட்கள் துகள்கள் உள்ள அந்த செயற்பாடு தாண்டுதல் நாங்கள் உணர்கின்றோம். அதுக்கப்புறம் ஏனையவை கெமிக்கல் அடங்கியதாகவே அங்கு குறிப்பிடப்பட்டது. இந்த கெமிக்கல் அடங்கிய அந்த செயற்பாட்டிலே இலங்கை கடல், குறிப்பாக வடக்கு கடல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக எந்த ஆய்வும் இதுவரை செய்யப்படவில்லை. குறிப்பாக தமிழ்நாடு தாண்டிய இந்திய எல்லைக்குள் அந்த கழிவுகள் கரையோரம் ஒதுங்குவதும் அந்த ஒதுங்கிய பொருட்களை அகற்றுவதற்கும் சில நபர்களை அல்லது சில மக்களை கொண்டு அரசு அதை அப்புறப்படுத்தும் செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இதற்காக இலங்கை அரசு அந்த கேரளாவில் தாண்டு போன கப்பலுக்காக முதற்கட்டமான இழப்பீட்டை பெற்றிருக்கின்றது. அந்த இழப்பீடு கூட உண்மையில் மீனவருக்கு சென்றடைய வேண்டிய இழப்பீடு இன்று வரைக்கும் அந்த மீனவர் தொடர்பாகவும் மீனவர் சார்ந்து செயற்படுகின்ற நிறுவனங்களோ இது சம்பந்தமாக யாருமே பேசாதிருக்கின்றார்கள். கடல் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கடலிலே வாழ்கின்ற உயிரினங்கள், குறிப்பாக பாலூட்டிகளான ஆமையாக இருக்கட்டும், கடல் பசுவாக இருக்கட்டும், திமிங்கலங்கள், டொல்பின்களாக இருக்கட்டும், இவ்வளவு மீனினங்களும் இதனூடாக பல சவால்களை, அந்த கடல் உணவு கூட பல சவால்களுக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் இது தொடர்பான எந்த ஆய்வுகளுமே இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. எனவே இரண்டாம் கட்டத்துக்கான இழப்பீட்டுக்கான கோரிக்கையை இலங்கை அரசு முன்வைத்திருக்கின்றது. முதற்கட்டமான அந்த பெறப்பட்ட இழப்பீடு கூட மீனவர்களுக்கு ₹1 தானும் சென்றடையவில்லை. அதன் இரண்டாம் கட்டத்துக்கும் அவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இதற்காக எமது வடபகுதி மீனவத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அமைப்புகளும் மக்கள் பிரதிநிதிகளும் கொடுத்து மீனவனுக்கான இழப்பீட்டை பெற வேண்டும். அதற்கப்பால் இந்த கடலில் இருக்கின்ற வளங்களை பாதுகாப்பதற்கும் அந்த இருக்கின்ற கடலின் அந்த பாதிப்புகளை முகாமைத்துவம் செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கப்பால் அண்மையிலேயே ஜனாதிபதி அவர்களின் வருகை, அதனூடாக அவர் சொல்லி சென்ற செய்திகள், மீனவர்களுக்கான இழப்பீடுகள், மீனவர்களுக்கான நிவாரணங்கள் என்ற அவரின் கருத்து இன்று ஒரு பேசும் பொருளாக அல்லது கேலிக்கூத்தாக இருக்கின்றது. மீனவர்களுக்காக குறிப்பாக மன்னார் மாவட்டத்துக்கு தனியாக அவர் விஜயம் செய்து மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இருந்த போதிலும் இன்று 1 மாதம் கடந்த நிலையில் அதற்கான இழப்பீடு இன்று வரை வழங்கப்படவில்லை. எமது வேண்டுகோளின் பேரில் வருகை தந்த பொதிகளில் சிலவற்றை ஓரிரு சங்கங்களுக்கு வழங்கியிருந்த போதிலும், மன்னார் பிரதேச செயலாளர் வழங்கியிருந்த போதிலும், ஏனையவை வருமா அல்லது வர வேண்டிய சூழல் இருக்கின்றதா அல்லது ஜனாதிபதி கூட இங்கு அரசியல் செய்துவிட்டு சென்றிருக்கின்றாரா என்ற பல கேள்விகளை எங் மீது இன்று அதை சிந்திக்க வைக்கின்றது. எனவே அந்த விண்ணப்பிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இந்த மீனவர் நிவாரணம் வழங்கப்படும் அல்லது வழங்கப்படாது என்ற விடயத்தை இந்த மாவட்ட செயலகமும் பிரதேச செயலகமும் அதே போன்று ஜனாதிபதி அவரின் கருத்தை உள்வாங்கிய கடற்தொழில் திணைக்களம் எமக்கு உறுதி கூற வேண்டும். வராது என்றால் அதை கைவிடுவோம். வரும் என்றால் எப்போது வரும், எப்போது அதை கொடுக்க போகின்றார்கள், நிச்சயமாக அனைத்து மீனவர்களுக்கும் கிடைக்குமா கிடைக்காது என்ற அந்த கேள்விக்கும் அவர்களை பதில் சொல்ல வேண்டும். மீனவர்கள் அந்த விடயத்தில் மீனவர்கள் ரொம்பவும் யோசனையில் இருக்கின்றார்கள். இவ்வாறு பேசப்படுகின்ற எந்த விடையுமே நடைமுறைப்படுத்தவில்லை என்று அரசு அதிகாரிகள் மீது அவர்கள் குற்றம் சுமத்துவதையும் அவர்கள் அங்கலாய்ப்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். எனவே இந்த விடயத்தில் அரசு இயந்திரங்கள் சரியாக செயற்பட்டு மீனவர்களுக்கான இழப்பீட்டை கிடைப்பதில் அவர்கள் முன்னின்று உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நாங்கள் வடமாகாண இணைய கூட்டத்திலே நாங்கள் தெளிவாக கொண்டு சொல்லியிருக்கின்றோம். கடலோரம் பலப்படுத்தப்பட வேண்டும். கரையோர பாதுகாப்புகள் இந்த கடற்படையினூடாக பல விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வருகை என்பது இந்திய மீனவர்களின் மீன்பிடி வருகை என்பது பல விடயங்களோடு தொடர்பட்டது இருக்கின்றது. உண்மையிலேயே அந்த கடத்தல் நடவடிக்கை கூட போதை வஸ்தா இருக்கட்டும், ஏனைய போதை கஞ்சா அது போன்ற செயற்பாடுகளில் இந்த மீனவர் போர்வையிலே வருகின்ற இந்த படகுகள் தான் இவைகளை கொண்டு வருகின்றன. கடற்படை ஓரிரு படகுகளை கைது செய்தாலும் ஏனைய விடயங்கள், ஏனைய வருகைகள் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றன. இந்த போதை வஸ்து இலங்கை ஊடாக, குறிப்பாக வடபகுதி ஊடாகவே வருகின்றது. அது ஏனைய இடங்களுக்கு இங்கிருந்தே செல்கின்றது என்று நீண்ட காலமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. பல மாகாணங்களில் பல மாவட்டங்களில் இது செயற்பட்டாலும் வடமாகாணத்தை மையப்படுத்தியதாகவே இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஒரு பெரிய காரணமாக இந்த இந்திய மீனவர் வருகை இருக்கின்றது. எனவே இந்த கடற்படையின் செயற்பாடை நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த அரசு எடுக்கின்ற நடவடிக்கையை நாங்கள் பாராட்டும் அதே வேளை இந்த கட்டுப்படுத்தலில் இலங்கை அரசாங்கம் ஒரு மந்தகதியிலேயே செயற்படுகின்றது. அதற்கப்பால் இந்தியாவில் இருக்கின்ற பாதுகாப்பு தரப்பினரும் தங்கள் நாட்டின் எல்லையை தாண்டும் போது, அண்மையில் கூட நாங்கள் ஒரு செய்தியை படித்திருந்தோம், 43 மீனவர்கள் தங்கள் மாநிலத்தின் இன்னொரு மாநிலத்தில் சென்றதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த மாநிலத்திலே இருக்கின்ற இன்னொரு மாநிலத்துக்கு செல்லும் போது அவர்கள் விழிப்பாக இருந்து கைது செய்கின்ற இந்திய படை ஒரு நாட்டின் இறையாண்மைக்குட்பட்ட இலங்கைக்குள் ஒரு இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி செல்வதை உணர்ந்தும் கூட இந்த கைதில் அக்கறை செலுத்துகிறார்களே. நாங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கின்றோமா?
இலங்கை எல்லையை தாண்டினார்கள் இந்திய மீனவர்கள் இந்திய கடற்படை கைது செய்திருக்கின்றதா? ஏன் அவ்வாறு செய்கிறார்கள்? தங்களது மீனவர்கள் இன்னொரு நாட்டை எல்லையை தாண்டுவதை தெளிவாக தெரிந்தும் அவர்கள் அந்த கைதை செய்வதில்லை. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் வரையறைகளின்படி தேசிய உற்பத்தியில் 13% மாத்திரமே செலவிட முடியும். அதில் குறைந்தபட்சம் 4% மூலதன செலவாக ஒதுக்கப்பட வேண்டும். அதன்படி நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற அடிப்படையில் அமைச்சுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிதி வரையறைகளுக்குள் தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு மக்களின் நலனுக்காக அதிகபட்ச செயல்திறனுடன் அந்த நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மூலதன செலவாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும் உகந்த முறையில் அவற்றை செலவழித்து தேவையான நிதி மற்றும் பௌதீக முன்னேற்றத்தை அடைய கடந்த கால அரச பொறிமுறை தவறியதால் இந்த நாட்டு மக்கள் பல அபிவிருத்தி வாய்ப்புகளை இழந்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சுகளின் செயலாளர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் வரையறைகளின் தேசிய உற்பத்தியில் 13% மாத்திரமே செலவிட முடியும். அதில் குறைந்தபட்சம் 4% மூலதன செலவாக ஒதுக்கப்பட வேண்டும். அதன்படி நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற அடிப்படையில் அமைச்சுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதான முதலீட்டாளர் அரசாங்கம் என்ற வகையில் மூலதன செலவினங்களுக்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 1400 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மேலதிகமாக டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்வதற்காக கூடுதலாக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் எதிர்பார்க்கும் பௌதீக முன்னேற்றத்தை அடைவதே அமைச்சுகளின் செயலாளர்களுக்குள்ள முதன்மை பொறுப்பு. முன்மொழியப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த தவறினால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதனூடாக இழக்கப்படும் என்று குறிப்பிட்டார். 2026 ஆண்டில் அமைச்சு மட்டத்தில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ள வேலை திட்டங்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகளை பயன்படுத்துதல் குறித்தும் இதன்போது தனித்தனியாக விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திய சனத்குமார் நாயக்க மற்றும் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் உட்பட நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே தொடர்பான வழக்கிலிருந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் 2 உயரதிகாரிகள் விலக தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023 ஆண்டு தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்ட போது மக்களின் வரிப்பணமான 169 லட்சம் ரூபாவை தவறாக செலவிடப்பட்டதாக ரணில் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரம்சிங்கே பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்பு பட்டிருந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ரணிலின் லண்டன் விஜயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு சமீபத்தில் பிரித்தானியா சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.